ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 6வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று டிசம்பர் மாதம் 22வது நாள் 2023. இன்று காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று அதாவது ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்றுக்கு யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. இது மட்டுமா, யார் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்குங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரனும் உடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேதுவும், மீனத்தில் ராகுவும், துலாமில் சுக்கிர பகவானும் மற்றும் விருச்சிகத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். தனுசு ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்றார். கும்பராசியில் சனி பகவான் பிரவேசிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட துளிகளை பார்க்கலாங்க. சரி, ஜோதிட துளிகள்ல நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பார்க்கறச்சு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். அப்படின் போது நவ கிரகங்களை பத்தின விஷயங்களை பத்தி கொஞ்சம் பேச போறேன். முதல் முறையாக நம்ம பேசக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னாலும் சரி, அவரை பத்தின சில தகவல்களை நம்ம இந்த ஜோதிட துளிகள் மூலியமாக அறிந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறீர்கள். புதன் என்றாலே எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயக்கலைகள் 64க்கும் உரிய கிரகம் புதன் தான். இந்த புதன் அதாவது நிறைய பேர் மருத்துவமும், அது எப்படிங்க புதனுக்கு போய் மருத்துவம் அப்படின்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமாக இல்லைங்க, புதனும் மருத்துவத்திற்கு உரிய கிரகம் தான். இப்போ ஒரு சித்தாலயன்னு இருக்கவங்களுக்கு பச்சிலை மூலிகை அப்படின்னு உங்களுக்கு புதன்னா என்ன, பச்சை நிறம். ஸோ அது அவர்களுக்கு பலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச, புதன் என்றாலே ஞானக்காரகன்ற அளவுக்கு அறிவு ரொம்ப வித்யாக்காரகன் சொல்லுவாங்க. ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல புதன் ரொம்ப சிறப்பாக இருந்தாலே அவனுக்கு ரொம்ப எல்லா விஷயம் நிபுணத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அவர்களுக்கு உண்டு. இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தாய் மாமனுடைய வடிவில் உள்ளவர்கள், அதாவது உதவுவார்கள். புதன் நல்ல பலமா இருந்துச்சுன்னா தாய்மாமன் ரொம்ப வழி சொந்தங்கள் ரொம்ப அட்டாச்சா ஆவாங்க. அது மாதிரி ரொம்ப எங்கா இருப்பாங்க. புதன் வலிமையா இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா செம்ம எங்கா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அவங்க ஒரு கவர்ச்சியாகவும் இருப்பாங்க. அதை கவர்ச்சினா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இதுவா, ஒரு சபைகளில் முன்னோர்களாகவும் சபைகளில் அவங்க ஒரு அட்ராக்ஷன் ஆகக்கூடிய அளவிற்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள். ஸோ புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் யார் யார்? மிதுனம் மற்றும் கன்னிராசி. மற்றும் ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருந்தால் இந்த பலன்கள் எல்லாமே அவர்களுக்கு கிட்டும். மற்றும் புதன் என்றாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நகைச்சுவையாளர். எங்கே இருந்தாலும் அவன் அப்படியே செட் ஆயிடுவாங்களா, ரொம்ப அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அந்த புதன் தான். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். அது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக திடீர் லாபங்கள், திடீர் பணவரவுக்கு வழி உண்டு. குறிப்பாக இன்று தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் தேவையற்ற பிரிவினைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். உங்கள் ராசிக்கு அதாவது களத்திரஸ்தான சுக்கிர பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதாவது சுப காரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். மற்றும் மீடியா லைன் என்று ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்றும் சொல்லலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
5 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனே தாங்க. அவர் பொதுவாகவே சுக்கிரன் இல்லாவிட்டாலும் ரிஷப ராசிக்காரங்க துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லாமல், அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய இன கவர்ச்சி மிக்கவர்கள் என்று சொல்லாமல், அப்படி ரொம்ப ஒரு வசீகரமான தன்மையான ஒரு முகம் கொண்டவர்கள் என்றாலே அது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் சால சிறந்தது என்று சொல்லலாம். இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது நீங்க வர வேண்டிய பணத்தை இன்று கேட்கக்கூடிய ஒரு தினமாகும். அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமௌண்ட், அது ஒரு சிறு தொகையாவது உங்களுக்கு சேரக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்கள் கிட்டும். இன்று சுப காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது, மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக சிறப்பாகவே அமைந்துள்ளார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும் வீற்றிருக்கின்றார். ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது, அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தால் இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். காரணம், உங்களுக்கு இந்த 7.5 சனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, தங்கு தடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளதால் இந்த தினத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக நிகழும். இன்று ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார தியானியுங்கள். முடிந்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படியுங்கள். பாராயணம் செய்தால் மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இன்று. அதாவது பார்த்தீங்கன்னா 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்துல சந்திர பகவான் குரு உடனே இருக்கார். இதன் காரணம் நிச்சயமாக உங்களுக்கு சென்ற இடம் எனலாம் சொல்லலாம், அல்லது செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்ற அளவிற்கு உங்களுக்கு மரியாதையும் புகழும் நிச்சயமாக கிட்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திராசிரமம் சொல்லுவாங்க இல்லையா, சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது இடத்தில் சந்திரன் பயணிப்பது தான் சந்திராஷ்டமம். இதன் காரணமாக உங்களுக்கு இன்று எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அது தோல்விகளும் தடைகளும் ஏற்படும். இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருப்பதும் ரொம்ப நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அது குறிப்பாக இன்று சந்திராசிரமம் என்பதால் ரொம்ப அதாவது என்னன்னா, ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா இருந்தால் மட்டும் வேலை செய்யுங்க. அப்படி இருந்தாலும் அது தோல்வியில் உருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ள. அதனால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுதும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக சிறு சிறு காயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு வராத நிலை உண்டு. அதாவது விபத்துகள் ஏற்படாது. ஸோ நீங்கள் கூடுமான வரை பயணங்களை தள்ளி போடுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்று ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் அதனை தள்ளி போடுவது மிக உத்தமம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மற்றும் சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்களும் பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக வேண்டும். கூடுமான வரை தவிர்த்த நல்லது. அதாவது சிறு அதான் வண்டி வாகனத்தின் விபத்துகள், இது மாதிரி விஷயங்கள், மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படுதல், அவமானங்கள் ஏற்படுதல், இவ்வாறான நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளதால்
கூடுமானவரை இன்று சுபகாரியங்களை செய்வதை தவிருங்கள். இன்று நீங்கள் இறைவனை மட்டும் தியானியுங்கள் போதும். அதுவும் குறிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது திருவேற்காடு அம்மன் கருமாரி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். இன்று சம சப்தம ஸ்தானத்தில் சந்திரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது காதல் புரிய காதலர்களுக்கெல்லாம் தங்களுடைய ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று உங்கள் குடும்பத்தில் அதாவது பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கூடுமானவரை படிக்கிற வயசுல காதல் செய்பவர்கள் உங்களுடைய கடமை மட்டும் உணர்ந்து விடுங்கள். காதலுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். திருமணத்தை தள்ளி போடுங்கள். அதாவது ஒரு வேலையில் சேர்ந்த பிறகு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது லக்ஷ்மி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் பகவான். செவ்வாய் மற்றும் புதன் பகவான் 2 கிரகங்களும் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். அதாவது கொஞ்சம் முன்கோபங்கள் வந்து போவதும் இதெல்லாம் கொஞ்சம் அவசர கொடுக்கை என்று சொல்லுவாங்க. இது மாதிரி வருவதற்கெல்லாம் இன்று அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. கூடுமான வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பது மிக உத்தமம். முன்கோபங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா வாக்கிங் போயிடுங்க, அமைதியாக ஒரு இடத்துக்கு, யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருங்க. இன்று ஏன்னா அந்த கோபத்தினால பெரிய பெரிய பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகனை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அது பஞ்சமஸ்தானத்தில். இன்று சந்திரனும் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்துடன் இருக்கின்றார். இதன் காரணமாக தாங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் உண்டாகும். இன்று அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் மூலியமாகவும் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் நிச்சயமாக கிட்டும். வெளி வட்டாரங்களிலும் தங்களுடைய மதிப்பு உயரும். உங்களுடைய சொல்லிற்கு ஒரு மதிப்பு கூடும். அதனை மற்றவர்களை நிறைவேற்ற பார்ப்பார்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மறைவு ஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக அவர்கள் உங்கள் சொல்படியை கேட்பார்கள். தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். இன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக அமையும். மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானிப்பது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவான் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாகவும் மற்றும் சந்திரன் சுகஸ்தானத்திலும் இருப்பதால் பலவித நன்மைகள் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது லாபங்கள் கிட்டும். அதுவும் ஒரு சில இடமாற்றங்கள், கடைமாற்றம் இவ்வாறான விஷயங்கள்லாம் மாறுவதற்கும் இன்று ஏற்ற நாளாக உள்ளது. அதுக்குண்டான முயற்சிகளை எடுப்பதற்கும் இன்று உரிய நாளாகவும் உள்ளதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. உபஜய ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பது மிக விசேஷம். உங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உடல் பலம் படும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். அது மட்டுமின்றி நீங்கள் அதாவது வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவது, விருந்து விழா என்று கலந்து கொள்வது,
அதாவது உறவினர்களிடம் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அனுபவிப்பது, இவ்வாறான விஷயங்கள்லாம் இன்று நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது ஏழுமலையானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் குரு பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரனுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பணவரவு உண்டு என்று சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பணவரவு வந்து சேரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்று புதிய ஒரு தொழிலை துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் மற்றும் நீங்கள் நினைத்த சில விஷயங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.